Hi friends, welcome to Gomes Cookbook. இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு ஹை ப்ரோட்டீன் ரிச் பிரியாணி பார்க்க போகிறோம். கின்வா பிரியாணி. ஸோ இந்த கின்வாவில் வந்துட்டு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதை வந்துட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு தேவையானது என்னென்னு பார்ப்போம். ஸோ நான் இங்கே வந்துட்டு கேரட், பீஸ், கேப்சிகம், மஷ்ரூம்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது கின்வா 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸில் வந்துட்டு நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரிஞ்சி இலை இந்த 4ஐயும் போட்டு மேஸ், அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னென்ன ஹோல் ஸ்பைசஸ் இருக்கோ எதுனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த 5 போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டை வந்துட்டு நல்லா நீங்கள் மிக்சிலையும் பண்ணலாம், இல்லை சதைச்சி போட்டும் பண்ணலாம். இந்த பிரியாணியில் நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம், ஆர் ப்ரொக்கோலி ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பீன்ஸு எதுனாலும் உங்களுக்கு இஷ்டமான வெஜிடபிள்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் வந்துட்டு ரெட் ஆனியன் ஆர் ஒயிட் ஆனியன்ஸ் உங்ககிட்ட எது இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்ட்லேயுமே எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயமும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இதில் வந்து நான் 2 பச்சை மிளகாய் சும்மா பேருக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் வந்து விட்டுறலாம். ஜஸ்ட்டு நான் அந்த ஃப்ளேவருக்காக நான் வந்து ஜஸ்ட் 2 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணணும். கேப்சிகமில் வந்துட்டு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்துட்டு ஹேர் ஃபால் ப்ரிவெண்ட் பண்ணும், உங்களுடைய மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும், தென் இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கேப்சிகம் கண்டிப்பாக அடிக்கடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃபுட்டில். இதை ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு நல்லா வதக்கிட்டு ரிமைனிங் இருக்கிறது நெக்ஸ்ட்டு வந்து கேரட் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பீஸ் வந்துட்டு நான் வந்து ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து நார்மல் பீஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அவிச்சிட்டு இதில் ஆட் பண்ணுங்கள். ஃப்ரோசன் பீஸுன்றதுனால நான் டைரெக்டாக ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது 2ஐயும் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிட்டே இருங்க. பீஸ் கூட நம்ம வந்துட்டு ஸ்வீட் கார்ன் கூட கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்வீட்னஸ்ஸு, காரம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்திருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ தக்காளி வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் மஷி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இதை பொடி பொடியாக நறுக்கணும்லாம் இல்லை, சும்மா உங்களுக்கு ரேண்டமாக எப்படி வெட்டணுமோ வெட்டிக்கோங்க. பிகாஸ் நம்ம தண்ணி ஊற்றி ரைஸ் கின்வா போட்டு வேக தான் விடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வெந்துடும். ஸோ குட்டி குட்டியாக தான் கட் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஸோ தக்காளி போட்டு நீங்கள் நல்லா மஷி ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஸோ முன்னாடி நான் வந்துட்டு உங்களுக்கு காலிஃப்ளவர், ப்ரொக்கோலிலாம் ஆட் பண்ணலாம் சொன்னேன்ல. ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, லைக் தைராய்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு சேர்க்கக்கூடாது, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடணுமோ அதை மட்டும் போட்டு நீங்கள் வந்து இந்த பிரியாணி மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவு டொமேட்டோஸ் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு, இருக்கிற இடமே தெரியாமல் வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ டர்மரிக் பவுடர், அப்புறம் மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், இந்த 4 பவுடரையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி மஷ்ரூம்லேயும் பார்த்தா உங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணும், தென் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு நல்லது, தென் அதே மாதிரி இம்யூனிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. போன்ஸுக்கு நல்லது, தென் வேறு என்ன, இப்போதைக்கு இவ்வளோ தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ மஷ்ரூம்ஸும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஸோ அப்போ தான் அந்த மஷ்ரூம் வந்து நல்ல அதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டு வெந்து வந்துருக்கும். இப்போ பார்த்தா அது நல்லா வெந்து தண்ணியெல்லாம் வெளியே விட்டுருச்சு. இப்போ நல்லா குயிக்காக வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்துட்டு 1 கப் கின்வா எடுத்திங்கன்னா நீங்கள் டபுளாக வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இதெல்லாம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிடணும். இதை வந்துட்டு நம்ம மூடி போட்டு தான் வந்து வேக வைக்க போகிறோம். நீங்கள் வந்து இதை குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்க அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான், 2 விசில் வைக்கணும்.
தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து மூடி வச்சு நல்ல தண்ணியை வந்து கொதிக்க விடணும். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்து கின்வா ஆட் பண்ணணும். ஸோ கின்வாவோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, கின்வா வந்துட்டு வெயிட் மேனேஜ் பண்ணிவிடும். அது ரொம்ப ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவலெல்லாம் கரெக்டாக வச்சுக்கும். இந்த மாதிரி அதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கின்வாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் அந்த லிட்டை வச்சு நம்ம மூடிட்டு அப்படியே அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வேக விட்டுறணும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். அந்த தண்ணி எல்லாம் வற்றி உங்களுக்கு நல்லா அந்த பிரியாணி மாதிரி சூப்பராக வந்துடும். இப்போ திறந்து பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, குக் ஆயிடுச்சு. அந்த ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் எல்லாமே நல்லா அந்த கின்வா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் வந்துட்டு கின்வா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரியாணி. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஹெல்த் மெயின்டைன் ஆகும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.